ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. 2026 5வது மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 5 மாதம் ஓடிருச்சு. 6வது மாதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 6வது மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க ராசிக்கு கிரகங்கள் மூலிமா அந்த மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நீங்கள் பயன் பெறுவீங்களோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். சாரி, கடகராசின்னு சொல்கிறேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் ஜூனில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த ஜூனில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. ஸோ கிரகங்கள் எப்படி மாறுது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல அதை ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசிக்காரங்க அதை தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த ஜூனில் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதிர்ஷ்டத்தையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரனோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். முதல்ல கிரக மாற்றங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூன் மாதத்தில் எக்கச்சக்கமாக முக்கிய கிரக பயிற்சிகள் நிறைய நடக்க போகுது. அதனால் எல்லாருக்குமே மாற்றம் ஏற்படும். அதில் உங்களுக்கு சாதக பலனை பெறுவீங்களா இல்லை பாதக பலனை பெறுவீங்களாங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகளால் கஜலட்சுமி யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், அம்ச யோகம் போன்றவை உருவாகுது. ஸோ மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கு இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் ஜூன் மாதம் அதிர்ஷ்ட காலமாக அமைய போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி அமையுங்கிறத தான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு கடக ராசியில் நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்க போகுது. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் கடக ராசியில் நுழைகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாசி மாதம் தொடங்க போகுது. ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 22 புதன் கடக ராசிக்கு நகர்கிறார். ஜூன் 29 கடக ராசியில் புதன் வகர பயிற்சி ஆரம்பமாகுது. இந்த மாதிரி தான் முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்குது. இம்மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கையின் காரணமாக அம்ச ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் ஆகியவை உருவாகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடக ராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது.
அதெல்லாம் தான் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிக அளவில் அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்களா என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க கன்னி ராசிக்காரங்க முதல்ல பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதோடு எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்கள் கடமைகளை வேகமாக முடிக்க உதவியாக இருக்கும். சுப செலவுகள் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதோடு ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் ஏற்ற இறக்கத்திற்கு நிறைய உங்களுடைய வேலை மற்றும் வருமான நிலை சீராக தொடங்கும். நிதி ஆதாயம் கூட மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெற நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதோடு உங்களுடைய வருமானம் முன்பை விட கணிசமாக உங்களுக்கு உயரும். கணிசமான அளவிற்கு உயரக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டமாக இப்போ இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலன் தான் கிடைக்கும் என்பது கூறப்பட்டிருக்கு. ஸோ கன்னி ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்பவும் நடந்து பயன் பெறுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜூன் 2026 மாத ராசி பலன் சராசரியை விட சிறந்த பலன்களை பெற மாதிரியே கொஞ்சம் இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் உங்கள் வணிக முயற்சிகளில் நல்ல பலன்கள் அடைவீங்க. நீங்கள் கவனக்குறைவாக இல்லாவிட்டால் குறிப்பிடத்தக்க இழப்புகள் எதுவும் ஏற்படாது. அதோடு இந்த டைம் வேலை செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் பெருமளவில் கிடைக்கும். மெயினாக தொடக்க கல்விக்கு காரணமாக கிரகமாக புதன் தொடக்க கல்வியில் மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் உங்களுக்கு உதவுவார். எனவே தொழிற்கல்வியை தொடரக்கூடிய மாணவர்கள் நல்ல பலனை பெறுவீங்க. வீட்டு மற்றும் குடும்ப விஷயங்கள் கையாள்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வது குடும்ப விஷயங்களில் ஒப்பீட்டளவில் நல்ல பலன்களை தரக்கூடும். அதே நேரத்தில் வீட்டு விஷயங்களில் கலவையான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகளுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தொடர்பான விஷயங்களில் முன்னேறுவதற்கான உங்கள் முயற்சிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது. எனவே நீங்கள் சாதகமாக எது வேணாலும் முயற்சி பண்ணலாம். அதோடு இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை ஆதரிக்கிற மாதிரி சூழல் அமைது. எனவே முடிவுகள் ஒப்பிட்ட அளவில் சிறப்பாக இருந்தாலும் சில முன்னெச்சரிக்கைகள் இன்னும் அவசியமாக இருக்குது. நீங்கள் விரும்பினால் உங்கள் ஆடம்பரங்களை குறைப்பதன் மூலம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம். இந்த டைம் வருமானத்திற்கு மிகவும் நல்லது. அதோடு நீங்கள் சேமிப்பு கண்ணோட்டத்தில் சராசரி பலன்களை பெறுற மாதிரி இருக்குது. ஜூலையுடைய மாதம் வரத்துக்கு முன்னாடி இந்த ஜூனில் 2026 உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சராசரியை விட சிறந்த பலன்களை கிடைக்கும். சோம்பலை தவிர்த்து அர்ப்பணிப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே நிறைய நல்லது. யோகாலாம் பண்ணிங்கன்னா நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தை சீரான முறையில் பராமரிக்க யோகா உதவும். நீங்கள் கருப்பு பசுவிற்கு பசுந்தீவனை கொடுத்தாவே நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும். அதனால் கருப்பு இதுக்கு நிறைய தீவனை கொடுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சின்ன முயற்சியோ பெரிய முயற்சியோ, ஆனால் முயற்சிங்கிறது எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தால் கூட தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ஏற்ற ஒரு காலமாகவும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலம் இருக்குது. ஸோ புதிய தொழிலெலாம் தாராளமாக தொடங்கலாம். இப்போ நீங்கள் தொடங்கக்கூடிய காலத்தினால உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை ஏற்படும். அதனால் புதிய தொழில் தாராளமாக தொடங்குங்க. ஸோ தொடங்க நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அனுபவங்களை பெற்று முன்னேறுவது யாராலையும் தடுக்க முடியாது. அதோடு நீங்கள் யாரையும் பகைச்சி கொள்ள வேண்டாம். யாராவது பகைக்கிற மாதிரி வந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. பகையை மேலும் மேலும் அதிகப்படுத்தும். அதுக்காக தான் சொல்கிறேன், பகைச்சிக்காமல் எல்லாத்தையும் தள்ளி போவது நல்லது. என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். உள்ளதை சொல்கிறேன். உள்ளதை உள்ள மாதிரி சொன்னால் தானே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். அதனால தான் இவ்வளோ தூரம் டீப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.